ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022 வெளியான வைஃப் லைக் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தை ஆரம்பத்துல உட்காந்து பாக்குறப்போ எனக்கும் பெருசா நம்பிக்கை இல்லைங்க. இந்த படம் கண்டிப்பா சுமாரா இருக்கும்னு நினைச்சுதான் பார்த்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் எதிர்பார்த்ததை தாண்டி படம் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி தரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. சோ அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பத்தினா எதிர்காலத்துல அதாங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் படு பயங்கரமா வளர்ந்த காலகட்டத்துல வைஃப் லைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதுல இந்த கம்பெனியோட ஓனர் இது மாதிரி மக்கள்கிட்ட நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க விரும்பின ஒருத்தர் இறந்துட்டாங்களா, இல்ல உங்களோட மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுறீங்களா? ஆனா இனிமே அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நாங்க அதுக்காக தான் உங்க மனைவியை மாதிரியே நீங்க இறந்தவங்க மாதிரியே அக்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ரோபோக்களை செய்றோம். அதுவும் அந்த ரோபோ பாக்குறதுக்கு மட்டும் மனுஷன் மாதிரி இருக்காருங்க. அது கூட நீங்க குடும்ப நடத்தலாம். தேவைப்பட்ட அந்த ரோபோ கூட உங்க மனைவி கூட நீங்க எப்படி நெருக்கமா இருப்பீங்க, அதே மாதிரி இது கூட இருக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ரோபோக்களை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்படி சொல்லிட்டு சோ ஒருவேளை இந்த ரோபோட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டா. ஆனா அந்த ரோபோட்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சீப்பாலாம் கிடைக்காதுங்க. பயங்கர காஸ்ட்லி, பெரிய பணக்காரனால மட்டும் தான் அந்த ரோபோக்களை வாங்க முடியும். சோ இப்படி இருக்க அந்த கம்பெனிக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோ வில்லியம் வரா. அந்த என்ன வேலை பாக்குறா, இவனுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம் கிடைக்கிறா? இந்த கம்பெனில இயற்கைக்கு வராது மாதிரியான ரோபோட் செய்யற விஷயம் சாதாரண மக்கள் சில பேருக்கு பிடிக்கல. வெளியில நிறைய பேர் போராட்டமும் பண்றாங்க. சோ அப்படி போராட்டப்படுறவங்க இங்க இருக்கிற அந்த ரோபோட்ஸை திருடிட்டு போயிட்டு அதை மொத்தமா அழிச்சிருவாங்க. சோ அப்படி நடக்காம திருடப்பட்ட அந்த ரோபோக்களை மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குற வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சோ இப்படி இருக்க இந்த கம்பெனியோட ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இப்ப ரீசென்ட் டைம்ல தான் உங்களோட மனைவி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் நானும் என்னோட கம்பெனி உனக்கு நிறையவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்க இருந்து கடத்தப்பட்ட எத்தனை ரோபோக்களை நீ மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். அப்படி கொண்டு வரப்போ எத்தனை இடத்துல உன்னோட உயிரியை பணைய வச்சிருப்பேன். சோ அதுக்காக நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறேன்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த ஹாலோகிராமை விட்டு மறைஞ்சு போயிடுறான். அப்ப ஹீரோ கூட இருக்கிற பொண்ணு இவனை இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க நம்ம ஹீரோ இறந்து போனவனோட மனைவி மாதிரியே அச்சஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ரோபோட்டை பாக்குறான். அப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அதுல நம்ம ஹீரோவோட வீட்டு கதவை ஒரு பொண்ணு தட்டிட்டு இருக்கா. இதை பொறுத்தா நம்ம படத்தோட ஹீரோயின். அப்ப ஹீரோ இது மாதிரி என்ன விஷயம் கேட்டா, அவ ஒரு சின்ன நோட்டீஸ் காமிச்சு இந்த நோட்டீஸ்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற இந்த வைஃப் லைக் அப்படிங்கிற கம்பெனி இயற்கைக்கு எதிரானதா இருக்கு. அண்ட் கண்டிப்பா அந்த கம்பெனினால நம்ம எதிர்காலமே பாதிக்கப்படும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் போட்டு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் மேல காதல் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்படி கூட்டிட்டு வந்து அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்றான். அப்ப அவனும் கண்முழிக்க இவன் அந்த ரோபோட் கிட்ட உன்னோட பேரு மெரிடித், இதுக்கப்புறம் நீதான் என்னோட மனைவி, நான் தான் உன்னோட புருஷன், என்னோட பேரு வில்லியம்னு சொல்றான். சொல்லிட்டு ஆரம்பத்துல என்ன இந்த வீட்டையும் பாக்குறப்போ உனக்கு எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். பட் என்னோட மனைவியோட மெமரிஸ் எல்லாமே உனக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்னோட மெரிடித்தா மாறிடுவேன், என்னோட முழு மனைவியா மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சொன்ன மாதிரி இந்த ரோபோட் குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெமரி சேருது. நம்ம ஹீரோட பேரை கூட கரெக்டா சொல்றா. இப்ப கட் பண்ண நைட் இவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல உட்காந்து ஒண்ணா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு இந்த ரோபோட் சைனீஸ் லாங்குவேஜ் நல்லா பேசிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ தான் அவனோட வாய்ஸ் கண்ட்ரோலை பயன்படுத்தி லாங்குவேஜ் மாத்திரான். அதுக்கப்புறம் இவள தன்னோட மனைவியா நினைச்சு இவ கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கணும்னு நினைக்கிறான். சோ அப்படி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் போல. அதே இந்த ரோபோட் கிட்ட வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா பேசி அதுக்கான கஸ்டமைசேஷன் முடிக்கிறான். அடுத்த ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்போ இந்த ரோபோட் எழுந்திருச்சு போக பார்க்க ஹீரோ எதுக்கு போறேன், நைட் ஃபுல்லா என் கூடவே தூங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது இல்ல வில்லியம், என்னோட உடம்புல இப்ப சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நான் சார்ஜ் போடுறோம், அப்பதான் என்னால மார்னிங் கூட ஃபுல் டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் போகட்டும்னு விட்டுறான். அப்ப பாருங்க இந்த ரோபோட் விண்டோக்கு பக்கத்துல நின்று வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பாக்குறப்போ அங்க ஒருத்தன் யாருனே தெலுங்க மாஸ்க் போட்டுட்டு இந்த வீட்டை நோட்ட விட்டு இருக்கான். பட் இவ பாக்குற விஷயம் தெரிஞ்சதுமே அவன் இடத்த விட்டு ஓடி போடுறான். அதுக்கப்புறம் இவ்வளவு பக்கத்துல உள்ள கபோர்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட வைஃப் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும். அது கூடவே இறந்து போன வைஃபோட ஒரு டைரி ஒன்று இருக்கும். அப்ப அதை எடுத்தவ படிக்கணும்னு நினைக்கிறா. பட் கடைசி நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் அந்த சார்ஜிங் பெட்ல போயிட்டு படுத்துக்கிறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது, இந்த ரோபோட்டும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கு. அப்ப டிவில ஒரு நியூஸ் கொடுத்து அந்த நியூஸ்ல மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிரான இந்த வைஃப் லைக் கம்பெனிக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா மனுஷங்க இருக்கிற உலகத்துல ரோபோட் இருக்கு, அதுங்களால எப்படி இந்த வலி வேதனை காதல் அப்படிங்கறதெல்லாம் உணர முடியும். சோ அதனால இந்த ரோபோட்ஸ் வேண்டாம், இந்த கம்பெனி வேண்டாம், அதை இழுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. அண்ட் இந்த குரூப், இந்த போராட்டம் பண்ற குரூப்பை சேர்ந்தவங்க அந்த வைஃப் லைக் கம்பெனில இருக்கிற அந்த ரோபோட்ஸையும் திருடிட்டு போறாங்க போல. அப்படி திருடப்பட்ட அந்த ரோபோட்ஸ் தான் நம்ம ஹீரோ மறுபடியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்திருப்பான். அதுல இன்னும் 16 ரோபோட்ஸ் இவன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா. அதனால இவன் கூட இருக்கிற அந்த ரோபோட் கிட்ட பாத்தில நியூஸ்ல இவனுக்கு இந்த மாதிரி நிறைய ரோபோட்ஸ் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கண்டிப்பா ஒன்னையும் திருட வருவாங்க. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்க்கு கிஸ் பண்ணிட்டு இந்த பையன் நேரா ஆபீஸ்க்கு போறான். அப்ப பாருங்க இவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு அப்புறமா இந்த ரோபோட் எங்க போறதுன்னு தெரியாம இவன் வைஃபோட ட்ரெஸ் மேக்கப் கிட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறான். போயிட்டு லிப்ஸ்டிக் போடலாம்னு பார்த்தா அவளுக்கு போட தெரியல, அந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்டிக்கே உடைச்சு போறாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோட ஆபீஸ் காட்டுறாங்க. ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த டீமோட ஹெட் இது மாதிரி கடந்த 2 வாரத்துல மட்டும் 10 ரோபோக்களை நம்ம மீட் எடுத்திருக்கோம். ஆனா அந்த கேப்ல இந்த போராட்டம் பண்ற கேங்க இன்னும் 3 ரோபோக்களை தூக்கிட்டாங்க. அதை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கட் பண்ணிட்டு அந்த கடத்தப்பட்ட ரோபோக்களை தான் காட்டுறாங்க. அந்த 3 ரோபோட்ல ஒரு ரோபோட் இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படி ஆக்டிவேட் ஆன அந்த ரோபோட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த சிக்னலை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம ஹீரோ எப்படியும் அந்த ரோபோட் கிட்ட வந்துட்டு அவளை காப்பாத்திட்டு உள்ள இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா இன்னும் 2 ரோபோட்ஸ் இருக்குன்னு சொல்றான். அதனால ஹீரோ கூட வேலை பாக்குறவங்க வீட்டுக்குள்ள போட்டு அங்க இருக்கிற பையன்களை போட்டு தள்ளிட்டு கடத்தப்பட்ட அந்த ரோபோட்ஸ் மறுபடியும் அந்த வைஃப் லைக் கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. எதுக்குன்னா அப்பதான் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீபூட் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க. அப்ப பாருங்களேன், இவன் அந்த ரோபோட்ஸ் விட்டா அதே ரூம்குள்ளேயே இன்னும் 2 ரோபோட் இருக்கும். அது ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றது ஹீரோ பார்த்துட்டு அந்த ரோபோட்ஸ்
ரோபோட்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்டா அப்புறம் அவங்க அதை ஏன்பா கேக்குறேன், அந்த ரோபோட்ஸ் ரெண்டுக்கும் என்னாச்சுன்னு தெரியல, அடிக்கடி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடுது, அதுங்களோட பிஹேவியர்லயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதே டைம்ல சாதாரண மனுஷங்களுக்கு அப்படி கனவு வரும், அதே மாதிரி இந்த ரோபோட்ஸ்க்கு கூட கனவு வரும் போல. அதுவும் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான கனவு விரும்புதோ அதே மாதிரியான கனவை அந்த டெக்னாலஜி உருவாக்கி கொடுக்குமா. சோ அதனால இந்த ரோபோட்டும் எனக்கு பர்த்டே பார்ட்டி நடக்கிற மாதிரி ஒரு கனவு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதே மாதிரியான ஒரு கனவு உலகத்துக்குள்ள அந்த ரோபோட் போகுது. அங்கதான் நம்ம ஹீரோ இருப்பான். அப்ப அந்த ரோபோட் கூட டான்ஸ் ஆடுறதுக்காக லேடி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா வந்துட்டு அவன் அந்த ரோபோட் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இந்த ரோபோட் குழப்பத்துல நீங்க யாரு, மேடித்தோட ஃப்ரெண்டா, அதாவது நம்ம ஹீரோட உண்மையான மனைவியோட ஃப்ரெண்டான்னு கேக்குறா. அப்ப அவள இல்ல மேடித், இது நீ உருவாக்கின கனவு, இதுல உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், எனிமி, ஸ்ட்ரேஞ்சர், லவ்வர், ஃப்ரெண்ட்னு எல்லாருமே இருப்பாங்க, ஏன்னா அது எல்லாமே உன்னோட மெமரிஸ்ல இருந்து தான் பிறந்துச்சுன்னு சொல்ல. அப்பதாங்க மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறத பாக்குறவ பார்த்துட்டு இது யாரு என் கனவுக்கு சம்பந்தமே இல்லாம நிக்கிறாருன்னு கேட்டா, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்டோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சீட்டை கொடுத்து இது உனக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு அங்க எடுத்து போயிடுறா. அதனால மறுபடியும் இந்த கனவு உலகத்தை விட்டு வெளியில வந்துட்டு இந்த கனவு உருவாக்கணும் இல்லையா, அவன் கிட்ட மாதிரி என்னோட கனவுல வந்து அந்த மாஸ்க் போட்டவன் யாரு, அவனை முன்ன பின்ன எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லைன்னு கேட்டா, அவன் சாரி எனக்கும் எதுவும் தெரியல, இந்த கனவை நாங்க உங்களோட மெமரிஸ் வச்சுதான் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு சரி ஓகேன்னு விட்டுறா. ஆனா என் கணவரோட உண்மையான வைஃப் அந்த மேடு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஹாபி என்ன, அவங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இவ்வளவு அவங்களுக்கு சமைக்கிறது பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், ஒர்க் அவுட் பண்றது பிடிக்கும், அப்புறம் இந்த யோகா எல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு அவங்களுக்கு இந்த துணியை பண்ணுவாங்கல்ல அது பிடிக்குமான்னு கேட்டா, அவன் சாரி இதெல்லாம் உங்களுக்கு பண்ற பழக்கம் கிடையாதுன்னு சொல்றான். அதனால ஹீரோயின் இந்த திறமையை நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், சோ இதுக்கான கோடிங்க எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு கொடுக்குறான். அதனால அந்த ரோபோட்டும் ஹீரோக்காக ஒரு சின்ன பில்லோ பண்ணிட்டு இருக்கு. அதுவும் அந்த பில்லோட உள்ள சிம்பிளை பாருங்க, இவன் கடவுள் அந்த மாஸ்க் போட்டவன்ட்ட ஒரு கார்டு வாங்கிருப்பா இல்லையா, அந்த கார்டுல இருந்து ஒரு குட்டி பறவையை தான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்லயே இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைக்கிள் எடுத்துட்டு இவன் ஜாலியா ரோட்ல இருக்கிற அந்த மரங்களையும் செடிகளையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருப்பா. அப்ப சடனா அவளுக்கு ஆப்போசிட்ல யாரோ வர, இவ பிரேக் பிடிக்க முடியாம அப்படியே தடுமாறி கீழே விழுந்துறா. அப்ப அந்த ரோபோட் எதுக்கு நடு ரோட்ல நிக்கிறீங்க, கொஞ்சம் ஓரமா நிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, மேடித் என்ன பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா, சீக்கிரம் நமக்கு நேரம் இல்ல, எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோ, நம்ம போராட்டத்துக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு அந்த லேடி பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கு. இதனால ஹீரோயின் இவ யாரு எதுக்கு இப்படி பேசிட்டு போறா அப்படிங்கிற விஷயம் புரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் இவன் அவனுக்காக ரெடி பண்ண அந்த பில்லோ அவங்க கிட்ட கொடுக்குறா. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோவா இதை எப்படி பண்ண, நீ மேடத்துக்கு இது மாதிரி துணி பண்ற பழக்கமே கிடையாதுன்னு சொல்றா, இதை நான் உங்களுக்காக தான் கத்துக்கிட்டு பண்ணேன்னு சொல்றா. இதனால நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷமாயிடுது. அப்ப அந்த ரோபோட்டும் ஹீரோ கிட்ட, ஆமா அவங்களோட மனைவியை பத்தி இப்போ வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலையே, அவங்கள நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு கேட்டா, இவன் எனக்கு அந்த நாள் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஒரு அழகான பார்க்க அந்த பார்க்ல அவ சேர் போட்டு உட்காந்து படிச்சிட்டு இருந்தா, அப்ப அவளுக்கு பக்கத்துல நான் உட்காரலாமான்னு கேட்டேன், பட் அவ ஆரம்பத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார சொன்னா. இதுக்கப்புறமா தான் நாங்க ரெண்டு பேரும் பேசணும், பழகணும், காதலிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அதெல்லாம் கேட்டு இந்த ரோபோட்டுக்கு நம்ம ஹீரோட ஒய்ஃபை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதனால முன்னாடி ஒரு சீன்ல ஒரு டைரி எடுத்துட்டு அதை படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருப்பா இல்லையா, அந்த டைரியை எடுத்து படிச்சிட்டு இருக்கா. அப்படி படிக்கிறப்பதான் இறந்து போன ஹீரோட மனைவி இவனை எவ்வளவு காதலிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. சோ அதனால என்ன பண்றானா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவரோட மனைவி எங்க பார்த்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருப்பா இல்லையா, அந்த மெமரிஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறா. போயிட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி சேனல் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரா. அது நம்ம ஹீரோ நம்ம நினைப்போம், ஆனா அதங்கல்ல மறுபடியும் அந்த மாஸ்க் போட்ட வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் பார்த்துட்டு இந்த ரோபோட்டும், ஹே நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த, இது என்னோட கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவன் பதிலுக்கு உனக்கு இன்னும் எதுவும் ஞாபகத்துக்கு வரல, இது எல்லாமே இங்கதான் ஆரம்பிச்சது, நல்லா யோசி, நான் யாருன்னு யோசின்னு சொல்லிட்டு இவளை படிக்க வரப்போ டக்குனு அவளை தூக்கத்தை இருந்து நம்ம ஹீரோ வெளியில கொண்டு வரா. அப்படி வந்தது இவ்வளவு ஹீரோ கிட்ட, என் கனவுல நான் மாஸ்க் போட்ட ஒரு ஆளை பார்த்தேன், அவன் யாரு எதுக்காக என்ன படிக்க பார்த்தான்னு கேட்டா, ஹீரோ அதுக்கு பதிலே சொல்லாம நீ பார்த்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு, அதை மறந்துன்னு சொல்லிட்டு இவன் அந்த ரோபோட்டை சமாதானப்படுத்துறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறது அந்த ரோபோட் பார்த்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல ஒரு மாதிரியா இருக்குன்னு வெளியில போயிட்டு இருக்கேன், நீ தூங்குன்னு சொல்லிட்டு இவன் வெளியில போறான். அப்ப அவனை போக விட்டுட்டு இந்த ரோபோட்டும் பின்னாடியே போயிட்டு அவன் என்ன செய்யறான்னு பார்த்தா, அவன் அந்த ரோபோட் ஆசாசியா ஒரு பில்லவை செஞ்சு கொடுத்துருப்பா இல்லையா, அந்த பில்லவை கோவமா அங்க இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுட்டு இருக்கான். இதனால அந்த ரோபோட்டும் ஏன் அப்படி பண்றான், எதுக்கு அந்த பில்லோ மேல இவ்வளவு கோவம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோட வைஃப் இருக்கா இல்லையா, அவரோட மெமரிஸ் தேடி பாக்குறப்போ நம்ம ஹீரோவை இறந்து போன அந்த மேடிஸ் ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரியை பார்த்து அவ சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை வீட்லயே விட்டுட்டு இவன் மட்டும் வேலைக்காக போறான். அப்படி போனா மறுபடியும் ஒரு ரோபோட் தப்பிச்சிருச்சு. அப்படி தப்பிச்ச ரோபோட் இந்த லொகேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர எவ்வளவு நேரம் அந்த லொகேஷனுக்கு போறான். போனாங்க உள்ள ரோபோட் ஒண்ணு சாதாரண மனுஷங்க மாதிரி ஏதோ ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோவும் லைட்டா பேச்சு கொடுத்து அந்த ரோபோட்டை வெளியில கூட்டு போலாம்னு பார்த்தா, அது ஏதோ உணர்ச்சி இருக்கிற மனுஷங்க மாதிரி, நீங்க சொன்னதை கேட்டு உங்களோட கம்பெனிக்காக நான் வேலை செய்யறதை விட நான் சுதந்திரமா செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குது. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஆச்சரியம் தாங்கல, ஏன்னா இது வரைக்கும் எந்த ரோபோட் இது மாதிரி தற்கொலை பண்ணிட்டதே கிடையாது. அப்படி இருக்கப்போ இதே பண்ற சாத்தியம்னு அவ யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ரோபோட்டோட வீட்டுக்கு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தப்போ அங்க ஒரு லேடி பாத்திருப்பா இல்லையா, அந்த லேடி மறுபடியும் வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஹலோ யார் நீங்க, அன்னைக்கு ரோட்ல பிரச்சனை பண்ணீங்க, சரி இன்னைக்கு டேரக்டா அது மாதிரி என்னோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இப்ப ஒழுங்கா வெளியில போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு கேட்டா, இவதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா தம்மடிச்சிட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு இவ்வளவு வீட்டுக்குள்ள தம்மடிக்காதீங்கன்னு சொல்லி முடிக்கல. அதுக்கு முன்னாடி அவ அதே வார்த்தையை சொல்றா. அதாவது இதுக்கு முன்னாடி இதே டைலாக் அந்த ரோபோட் பேசுற மாதிரியும் அதை இவ கேட்ட மாதிரியும் அசால்ட்டா திரும்பி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பொறுமையா அந்த லேடி உட்காந்து, எனக்கு அடிக்கடி ஒரு வித்தியாசமான கனவு வருது, அந்த கனவுல நான் மாஸ்க் போட்டு ஒரு ஆளை பாக்குறேன், ஒருவேளை அந்த ஆளுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா, இவ ஆமா சம்மந்தம் இருக்கு, ஆனா இந்த விஷயத்தை பத்தி இங்க டீப்பா நம்ம உட்காந்து பேச முடியாது, அதனால இப்ப என் கூடவே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா ஹீரோயின் வரமாட்டா. இல்ல என் ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாம என்னால உங்க கூட வர முடியாது, அதை தாண்டி இந்த ரோபோட்ஸ் எல்லாம் திருடுவாங்களே அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தானே நீங்க, அதனால மத்த ரோபோட்ஸை கடத்துற மாதிரி என்னையும் கடத்த பாக்குறீங்களான்னு கேட்டா, இந்த லேடி வில்லியம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ பத்தி என்னதான் தப்பு தப்பா சொன்னாலும் ஹீரோயின் நம்புற மாதிரியே தெரியல. சோ அதனால என்ன பண்றானா, சரி ஓகே நீ என்ன நம்ப வேண்டாம், ஆனா உன்னால இப்ப நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்ப பண்ணிக்கொண்டு சொல்லிட்டு, தப்பாரு வில்லியம் உனக்காதான் கின் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு, அதனால அவரை காக்க வைக்காம ஒழுங்கா நீ உங்களோட இடத்துக்கு வந்து சேரு, இல்லன்னா அவர் உன்னோட இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ரெக்கார்டிங் வாய்ஸை பேசி முடிக்கிறா. ஒரு ஸ்டெப் நான் பேசின விஷயத்தை அப்படியே என்னோட புருஷனுக்கு போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு போயிடா. இதனால நம்ம ஹீரோனுக்கும் நடக்கிற விஷயம் எதுவுமே புரியல. இப்ப இதே டைம்ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்தா இல்லையா, அவளை எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்தி மறுபடியும் அவனோட ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கூட்டிட்டு வந்தவன் அங்க இருக்கிற கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து மிரண்டு போறான். ஏன்னா ஆரம்பத்துல இறந்து போனவங்களோட மனைவியை பத்தியோ காதலியை பத்தியோ கவலைப்படாதீங்க, அவங்கள மாதிரியே இருக்கிற ரோபோட்ஸ் நாங்க செய்யறோம் சொன்னாங்க இல்லையா. இப்ப அவங்க அந்த ரோபோட்ஸ் மட்டும் செய்யல, ஊர் உலகத்துல நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாம இருக்கும், இல்லாட்டி பிறந்த குழந்தை இறந்திருக்கும். அந்த குறையை தீர்க்கிறதுக்காக நாங்க பிறந்த குழந்தையவே ரோபோட்டா செய்யறோம். அந்த ரோபோட்டுக்கு வயசாகாது, அந்த மழலை தன்மை மாறாது. சோ கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய நீங்க குழந்தையாவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு ஹீரோவும் சரி நம்மளும் சரி டேய் எல்லா மாரி போயிட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா நேரா அந்த கம்பெனியோட CEO பாக்குறதுக்காக போறான். போயிட்டு இன்னைக்கு நான் ஒரு ரோபோட்டை ரெக்கவர் பண்ண போறப்போ அந்த ரோபோட் தற்கொலை பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்படி சொன்ன அந்த ஓனர் பையன் அந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல. 1000 ரோபோட் செஞ்சா ஒன்னு 2 ரோபோட் இது மாதிரி தான் தப்பா போகும், அதுல இந்த ரோபோட்டும் ஒண்ணு. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இந்த ரோபோட்டோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரோபோட்டை ரீபூட் பண்ணா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஹீரோ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன பிரச்சனை கிடையாது, இதே மாதிரி இன்னும் பல ரோபோட்ஸ் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்படியே போனா அந்த ரோபோட்ஸ் எல்லாம் உண்மையான மனுஷங்களாவே மாறிடும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஓனரும் சேச்சா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லப்பா, அதான் நான் இருக்கல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்த விட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா அப்படியே வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா இவன் குப்பை தொட்டில தூக்கி போட்டுருப்பாங்க அந்த பில்லோ, அந்த பில்லோவை மறுபடியும் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்மையா கோவம் வருது. பட் அதை பெருசா அவன் வெளியில காட்டிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுல் டே என்ன பண்ணு கேட்டா இவ காலையில இந்த வீட்டுக்கு லூயிஸ்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்தா இல்லையா, அந்த லேடியை பத்தி சொல்றா. அப்ப அதை கேட்டு ஹீரோவை யார் அவ நம்ம வீட்டுக்கு வந்தாளா, வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்டா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் போட்டு காட்டுறா. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்ல வில்லியம் உன்னை கின் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிருப்பாள். அந்த கின் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ஒய்ஃப் லைக் கம்பெனியை எதிர்க்கிறது போராட்டம் பண்றது இது இல்லாம அந்த ரோபோட்ஸ் எல்லாம் திருடுற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பலோட தலைவன் தான் கின் அப்படிங்கிறவன். சோ அதனால ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட் ஜாக்குக்கு தான் கால் பண்றான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த ரோபோட்ஸ் பத்தியும் டெக்னாலஜி பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்றானா இந்த ரோபோட்டோட மெமரிக்குள்ள இந்த கின்னோட ஞாபகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவன் எங்க இருப்பான் அப்படிங்கிற விஷயமா இவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவ அவளோட கனவுகளோட உலகத்துக்கு போகணும். அப்படி போயிட்டு அந்த கின் எங்க தங்கிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கான வேலையில இறங்குறாங்க. இப்ப ஹீரோயின் அவளோட கனவு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள அவ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு பார்த்தா அங்க அந்த மாஸ்க் போட்ட பையன் நிக்கிறான். அண்ட் முதல்ல இப்பதாங்க அந்த பையன் மாஸ்க் ரிமூவ் பண்றான். பண்ணிட்டு அவனோட முகத்தை கட்டி என்ன நீ பாக்கணும்னா இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கார்டை காட்டுறான். அப்படி காட்டுறத ஹீரோனும் பாக்குறா. இங்க நிஜ உலகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் பாத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் ஹீரோனும் கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. அப்படி வந்ததுமே சொல்ற முதல் வார்த்தை அவன் எனக்கு தெரியும், அவனை நான் முன்னாடியே பாத்துருக்கேன்னு சொல்றான். ஆனா அவன் சொன்னதை நம்ம ஹீரோ பெருசாவே எடுத்துக்கல. நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பையனோட சோழி முடிச்சுட்டு வந்தவன பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற அட்ரஸ் தெரியும் இல்லையா, கார்டுல பாத்துருப்பானே. அதனால அவனை தேடி போயிட்டு இருக்கான். அப்படி தேடி போனா இவன் நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த கின் பையிலே காணோம், மொத்த இடமே காலியா தான் கிடக்குது. அதனால ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயின் கிட்ட ஒரு டைம் சொல்லிருப்பாளியா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் பார்க்ல தான் மீட் பண்ணாங்க அப்படின்னு. அந்த பார்க்குக்கு போறான். போனா அந்த இடத்துல தான் அந்த கின் பையன் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கான். அப்ப அவனை பார்த்துட்டு நைஸா அவனு பின்னாடியே போயிட்டு அவனை ஷூட் பண்ணலாம்னு பார்த்தா அங்க உட்கார்ந்திருக்கிற கின் இல்லங்க, அவன மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது. ஏன்னா இது ஒரு ட்ராப். நம்ம ஹீரோ வெளியில அமிச்சிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அந்த கின் பையன் பிளான் பண்ணிருக்கான். சோ அதனால ஹீரோவும் அவசர அவசரமா வீட்டுக்கு போறான். போயிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்ல, யாராவது பார்க்க வந்தாங்களா இல்ல யாராவது உன்னை அட்டாக் பண்ணாங்களான்னு கேட்டா அவ அப்படிலாம் எதுவும் இல்லங்க, ஆனா நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டாங்க, நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன், அந்த இடத்துல யாருமே இல்ல, ஆனா கீழே அந்த டைரி மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைரியை காட்டுறான். அது மட்டும் இல்ல இந்த கிண்ண நீங்க தீவிரவாதின்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா பொய்யான்னு கேக்குறான். பதிலுக்கு ஹீரோவா இதுல என்ன சந்தேகம், அவன் கன்ஃபார்மா தீவிரவாதி தான் சொன்னா இவ சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவன் கெட்டவனா இருந்தா என்ன இப்ப கூட்டிட்டு போயிருக்கணும்ல, ஏன் அவன் பண்ணலன்னு கேக்குறான். அப்ப ஒண்ணு பாரு நீ நம்மளோட அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதனால அதை பத்தி திங்க் பண்ணாதன்னு இவ சொல்றான். பட் ஆனாலும் ஹீரோயின் விடுறதா இல்லங்க, மறுபடியும் ஹீரோ கிட்ட நீங்க என்ன ஒய்ஃப் லைக் கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் இப்பதானே புதுசா வாங்குனீங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த கின்னோட மெமரிஸ் எல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு கேக்குறான். அப்பதாங்க நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றான். என்னன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னும் ரோபோட் வாங்கல, இதுக்கு முன்னாடி இதே ரோபோட் வாங்கிருக்கான். அதை அந்த கின் பையன் கடத்திட்டு போயிருக்கான். அப்படி கடத்தப்பட்ட அந்த ரோபோட்டை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ தான் மறுபடியும் அந்த ஒய்ஃப் லைக் கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியை சேர்ந்தவங்க இவளோட மொத்த மெமரிஸை அடிச்சிட்டு மறுபடியும் புது மெமரிஸை இவளோட உடம்புல ஏத்தி விட்டுருக்காங்க. ஆனா அது மாதிரி ஹீரோனோட மெமரிஸ் மொத்தத்தையும் அவங்க ரீசெட் பண்ணிருந்தாலும் இவள் அந்த கின் பையன் கடத்துறப்போ அவ கூட தானே வந்திருப்பா. அதனால தான் அந்த கிண்ண பத்திர நினைவுகள் எல்லாம் அவனோட மெமரிஸ்குள்ள இருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த கின் தவறு விட்ட அந்த ரோபோட்டை அதாங்க நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை மறுபடியும் அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் ஐடியா பண்றாடா, இப்ப நம்ம ஹீரோயினோட மெமரிஸ்குள்ள அந்த கின்னோட நினைவுகள் இருக்கு, அந்த நினைவுகள் தான் இப்ப வரைக்கும் ஹீரோயினை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. சோ அந்த நினைவுகளை மட்டும் எப்பயாவது நம்ம அழிக்கணும், அதுவும் அந்த நினைவுகள் இருக்கிற கிண்ண அழிக்கிறதுக்கு நானே ஹீரோயினோட கனவு உலகத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். பட் ஃப்ரெண்ட் இந்த ஐடியாவுக்கு சுத்தமா ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா இது மாதிரி பண்றதே கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. அதை தாண்டி ஒரு வேளை நம்ம ஹீரோயினோட அந்த கனவு உலகத்துக்குள்ள போயிட்டு அங்க செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க நிகழ்காலத்துல அவனோட மூளை செயலிழந்துரும், அதனால அவனோட சோடி முடிச்சிடும். சோ அதனால முடியவே முடியாதுங்கிறான். ஆனா ஹீரோ இல்ல, என்னோட மனைவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த கிண்ணியை அழிக்காம விட மாட்டேன்னு அடம்பிடிக்கவும் ஃப்ரெண்டுக்காரனும் வேற வழி இல்லாம அதை செய்யறதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கனவு உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோனை பார்த்து உன்னோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறான். அவ 26 இருக்குன்னு சொன்னா இவ சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நம்ம போற அந்த கனவு உலகத்துல 10% பேட்டரி வந்ததுமே உடனே இந்த கனவு உலகத்தை விட்டு நீ வெளியில வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த கனவு உலகத்துக்கு போறா. போயிட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா அவ ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கா. அப்ப
பாருங்க நம்ம நினைச்ச மாதிரியே ஆப்போசிட்ல அந்த கின் பையன் வரான். அப்ப அவன் வரத பார்த்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு மேடித் கிட்ட எனக்கும் கின்னுக்கும் ஒரு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் நீ இங்க இருக்காத, எங்கயாவது தூரமா போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கின் பையனோட சண்டைக்கு போறான். அந்த சண்டையில ஹீரோ அந்த கிண்ண போட்டு பொலன்னு பொலக்குறான். அப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோ விட்டு ரொம்ப தூரமா போலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கேன். அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ணா முன்னாடி ஒரு சில ஒரு பாட்டிக்கு வந்திருப்பா இல்லையா, அந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப பாருங்க இவன் முன்னாடி இருந்த கனவை விட்டு புதுசா இன்னொரு கனவுக்குள்ள வந்ததுனால சண்டை போட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அந்த கிண்ணம் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துறாங்க. அந்த ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திட்ட கிண்ண கழுத்து நடிச்சு கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்துருவான். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட பேட்டரி பர்சன்டேஜ் கரெக்டா 10% வர அவன் அந்த கனவு உலகத்துல இருந்து கண்ணு முடிச்சிடா. அதனால நம்ம ஹீரோவாலே அந்த கிண்ண முடிச்சா கொல்ல முடியல. அவள் அதனால நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிடுது. அதனால ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இதை பாரு என்னால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே என்ன மறுபடியும் அந்த கனவு உலகத்துக்குள்ள அனுப்பு, அந்த கிண்ண நான் முடிச்சா கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்கார ஒத்துக்க மாட்டான். தப்பாரா இப்பவே நீ இந்த கனவு உலகத்துல இருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம், இப்ப மறுபடியும் நீ உள்ள போனா கண்டிப்பா உன்னோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும், அதனால இந்த வேலைக்கு நான் வரல என்ன விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அதனால என்ன பண்றதுன்னு புரியாம முடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவன் ஹீரோயின் கிட்ட பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, நான் உன்னை ஒய்ஃப் லைக் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன், அவங்க உன்னோட மெமரிஸை மறுபடியும் ரீசெட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ரீசெட் பண்ணா அந்த கிண்ணோட மெமரிஸ் மட்டும் அழியாது, இப்ப நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த மெமரிஸும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால இதை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஹீரோயின் கிட்ட இதை பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, என்ன பத்தின நினைவுகளும் என் மேல இருக்கிற காதலும் உனக்கு குறையவே குறையாது, அதுக்கேத்த மாதிரி அவங்க ரீசெட் பண்ணி மெமரிஸ் ஏத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ஒய்ஃப் லைக் கம்பெனிக்கு போறா. அப்படி போன அந்த மெமரிஸை அரெஸ்ட் பண்றதுக்காகவே நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த ரோபோட்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயினை விடுறப்போ அவங்கள ஒருத்தி நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன மாடி மறுபடியும் உன்னோட மெமரிஸை அரெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு கேட்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்துருக்கீங்கன்னு கேட்டா ஒரு டைம்ல உன்னை பல தடவை அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்த கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆனா அப்படி கூட்டிட்டு வந்து அந்த மெமரிஸ் அழிச்சதுனால நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்ல. அண்ட் இன்னொன்னு சொல்லவா, இங்க இருக்கிற இந்த ஒய்ஃப் லைக் கம்பெனில உள்ளவங்க எல்லாருமே நம்மள ஏமாத்துறாங்க, அதனாலதான் நானும் இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் சேர்ந்து ஸ்கார் அப்படிங்கிற இந்த போராட்டம் பண்ற கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங்ல சேர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்ல அந்த கேங்ல சேர்ந்த கின் எங்களுக்கு விடுதலை தரதா சொன்னாரு, மத்த மனுஷங்க மாதிரியே சாதாரணமா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நாங்க அந்த கேங்ல போயிட்டு சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு தெரியும் இப்ப நான் சொல்ற விஷயம் எதையுமே உன்னால நம்ப முடியாது, அதனால நான் சொல்றத பண்ணு, அந்த ஒய்ஃப் லைக் கம்பெனிக்காரங்க உன்னோட மெமரிஸ் மொத்தத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெமரிஸை ஒரு பேக்கப் எடுத்து ஒரு சீக்ரெட்டான ஃப்ளோருக்குள்ள போட்டு வச்சுக்கோ, அப்படி போட்டு வச்சாதான் உன்னோட பழைய மெமரிஸ் அழியாது, இல்லனா பழைய மெமரிஸ் அழிஞ்சு நீ மறுபடியும் புது ரோபோட் ஆயிடுவேன், உனக்கு எந்த உண்மையும் தெரியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிறா. இப்பதுக்கப்புறம் அந்த கம்பெனி சேர்ந்தவங்க ஹீரோனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடறாங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இப்ப புது ரோபோட்டா மாறிட்டு இருக்கா, ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க, அவளோட பழைய மெமரிஸ் இன்னும் அவகிட்டே தான் இருக்கு. அண்ட் அந்த மெமரிஸ் எல்லாம் இப்ப மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறப்போ இப்பதாங்க எல்லா உண்மையும் தெரிய வருது. படத்திலே தரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஹீரோவுக்கு மேடித் அப்படிங்கிற ஒரு வைஃப் இருந்தா, அந்த வைஃப் இறந்து போயிட்டா, அதனால அந்த வைஃப் லைக் கம்பெனிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு ரோபோட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே பாத்துட்டு இருந்தோம். ஆனா அது சுத்த போய் அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வில்லியம் பைல ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, ஆனா அவன் தாங்க இந்த படத்திலே ஒரு பெரிய வில்லன். ஏன்னா அவன் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ற கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் இவன் மேடித்தை எங்க பாத்திருப்பானா, இவனோட வீட்டுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்க வந்திருப்பா இல்லையா, அப்பதான் இவனை முதல்ல பாத்திருப்பான். அப்ப அந்த மேடித் இந்த கின் பை கூட சேர்ந்து இந்த போராட்ட குழுல எடுத்திருப்பா. இருந்தது மட்டும் இல்லங்க, கின்னும் மேடித்தும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி ஒரு சீன்ல இந்த மேடித்தோட மெமரிக்குள்ள ஒரு வீடியோ வந்திருக்கும் இல்லையா, அதாவது இவ்வளவு வில்லியமும் சேர்ந்து ஒரு கேம்புக்குள்ள இருக்கிற மாதிரி மெமரி இருக்குமே, அந்த மெமரியில ஆக்சுவலா இருந்தது வில்லியம் கிடையாதுங்க, அவ கூட இருந்தது இந்த கின் தான். அந்த வில்லியமும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனை எப்ப பார்த்தானோ அப்பவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால என்ன ஆனாலும் சரி அவளை அடையாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கெங்கெல்லாம் போறா வர அப்படிங்கிற விஷயத்த அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிருக்கான். அப்படி ஃபாலோ பண்றப்போ கின்னும் ஹீரோனும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த கின்ன கொன்னா தான் ஹீரோயின் நமக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஹீரோனோட கண்ணு முன்னாடி அவனோட காதலன் அந்த கிண்ண சுட்டு கொண்டிருக்கான். அப்படி அவனை கொண்டதுக்கு அப்புறமா கட்டாயப்படுத்தி இந்த மேடித்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கூட்டிட்டு வந்து நீ என்ன காதலிச்சு தான் ஆகணும், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்த அவ செத்தாலும் சரி நான் அவனை கல்யாணமும் பண்ண மாட்டேன் காதலிக்கவும் மாட்டேன்னு சொல்லிடுறா. அந்த கடுப்புல இந்த வில்லியம் பையன் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவனோட முகத்துல தலகாணி வச்சு அழுத்தி பாவி பையன் அவளையும் கொண்டிருக்காங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறமா கூட ஹீரோயின் மேல இருக்கிற அந்த வெறி இந்த பையனுக்கு குறையில போல. சோ என்ன பண்ணிருக்கானா, அதுக்கப்புறமா தான் இந்த ஒய்ஃப் லைக் கம்பெனிக்கு போயிட்டு அவள மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட்டை செஞ்சு அந்த ரோபோட்டோட மெமரியில இது மாதிரி வில்லியமும் மேடித்தும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒய்ஃபோட மெமரிஸ் தான் இவளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லியம் பையன் ரோபோட்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை ஏமாத்திருக்கான். ஆனா விதி விடுவாங்க, என்னதான் நம்ம ஹீரோனோட மெமரிஸ் அழிச்சிருந்தாலும் அவனோட ஆள் மனசுக்குள்ள அவனோட காதலனை பத்தின நினைப்பு இருக்கிறதுனால அவனை பத்தின கனவுகள் அடிக்கடி அவளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கு. சொல்லப்போனா அந்த கனவுகள் மூலமாவும் அந்த மெமரிஸ் மூலமாவும் தான் இப்ப அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. இப்பதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீன்ல இந்த வில்லியம் எப்படி அந்த புது ரோபோட்டை வாங்கிருப்பான், அதே மாதிரி மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோயினை வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த ஹீரோயினை கண்ணை திறக்க சொல்லிட்டு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் வில்லியம், நீ என்னோட வைஃப் மேடித் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா வெறியா இருக்கு. ஆனா இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வரைக்கும் அந்த வில்லியம் பையன் அவ காட்டிக்கவே இல்லை. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாக் வரான். அப்ப அவனை பார்த்ததுமே வில்லியம் ஹீரோயினை உள்ள போக சொல்லிட்டு இவங்கிட்ட என்னடா விஷயம் கேட்டா அப்பதான் அவ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறான். ஏண்டா நீ ஏன் அந்த கிண்ண கொண்டுட்டு அவனை பிடிக்கிறேன்னு டிபார்ட்மெண்ட்லயே பாவலா கட்டிட்டு இருக்கியா, இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, அதனால கன்ஃபார்ம் நீ ஜெயிலுக்கு போறடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வில்லியம் துப்பாக்கி எடுத்து ஃப்ரெண்டுகாரன்னு கூட பார்க்காம பட்டனவனோட நெத்தியிலே ஒரே போடு அவள் தான் அவனோட சோழி முடிஞ்சு. அப்ப நடக்கிற அந்த சம்பவம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனும் பாத்துட்டு தான் இருப்பா. அவ வில்லியம் கிட்ட அவர் கொண்டுட்டீங்கன்னு கேட்டா இவன ஆமா எனக்கு ஒரு வழி இல்ல, இவனை கொண்டுதாகணும்னு சொன்னா எப்படி கிண்ண கொனியே அதே மாதிரி கொண்டுட்டேன்னு கேக்குறா. அப்படி கேட்டதுமே வில்லியமுக்கு செம பதட்டமாயிடுது. ஐயோ அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு புரியாம முடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனை பாருங்க, அவளோட மொத்த உடம்பையும் அவளே கண்ட்ரோல் பண்றா. அது மட்டும் இல்லங்க அவளோட ஸ்ட்ரென்த் லெவல 100% வச்சுட்டு ஹீரோ போட்டு பொலன்னு பொழக்கிறா. அது மட்டும் இல்லங்க அவளுக்காகவே ஒரு பில்லோ தைச்சிருப்பா இல்லையா, அந்த பில்லோ வச்சு எப்படி இந்த வில்லியம் இவளை கொண்டானோ அதே மாதிரி இவன் அந்த பில்லோ வச்சு வில்லியமோட
சொல்லி முடிக்கிறா. அதுக்கப்புறம் இவன் மனுஷன் அந்த போய் இவனும் கிண்ணும் சேர்ந்து ரோபோட்ஸ்க்காக போராடி இருப்பாங்க இல்லையா. சொல்லப்போனா அவங்க வைஃப் லைக் கம்பெனிக்கு எதிரால இல்ல, ரோபோட்ஸாவே இருந்தாலும் அதுங்களுக்கு உணர்வு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை வாழ விடாம அதை கட்டுப்படுத்துறதா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருப்பாங்க. சோ அந்த குரூப்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஆளா போயிட்டு சேர்ந்துக்கிறா. அது மட்டும் இல்லங்க, அந்த மொத்த ரோபோட்ஸோட கூட்டத்துக்கும் தலைவியா மாதிரி வைஃப் லைக் கம்பெனி கிட்ட இருக்கிற எல்லா ரோபோட்ஸுக்குமே நம்ம விடுதலை கொடுப்போம்னு பேசிட்டு இருக்கா. அப்ப இதே டைம்ல இந்த வைஃப் லைக் கம்பெனி சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க பாருங்க. இது வரைக்கும் அந்த பையனுக்கு குழந்தைகளை ரோபோட்டா செஞ்சாங்க, பொண்ணுங்களை ரோபோட்டா செஞ்சாங்க இல்லையா. ஆனா இப்ப முதல்ல நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டை செய்யறான். எதுக்குன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த கம்பெனில என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா அதே வேலையை மறுபடியும் பாக்குறதுக்காக. அப்புறம் என்னங்க, இந்த வில்லியமுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடக்கிற இந்த போர்ல இந்த ரோபோட்ஸ்க்கான போர்ல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற விஷயத்தை மேபி அடுத்த பாட்டு வந்தா தான் பார்க்க முடியும். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். சோ அதாங்க படம் முடிஞ்சது. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்ப இன் கேஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எதை வேணாலும் நீங்க ரோபோட்டா மாத்திக்கலாம், அதுக்கு வயசாகாது, கடைசி வரைக்கும் அது உங்க கூடயே இருக்கும் அப்படின்னா நீங்க யார ரோபோட்டா மாத்துவீங்க அப்படிங்கிற விஷயத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் நான் கண்டிப்பா பின் பண்ணி வைக்கிறேன். சோ அதாங்க படம் முடிஞ்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ